ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கடந்த வாரங்களில் நாங்கள் இந்த ஹோலி வீக்கில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் எருசலேமில் நுழைந்து ஆலயங்களை சுத்தம் செய்துங்க, காட்டி கொடுக்கப்பட்டீங்க. எங்களுக்கு நேற்று ஒரு வியாழக்கிழமை ஒரு புதிய உடன்படிக்கையை நீங்கள் காண்பித்து கொடுத்தீங்க. இதோ இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு முடிய சிலுவையிலே நீர் பேசிய வார்த்தைகளை குறித்து தியானிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மனதை நீங்கள் திறந்து வைங்க. நாங்கள் பேசுகிற வார்த்தை எங்களை சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களோட கூட இருங்க, வழிநடத்துங்க. இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபைத்தாங்க. துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஸோ இங்கே நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் பேசின வார்த்தைகளை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம். முதலாவது வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய கூட லூக்கா எழுதிய நிருபம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை திருப்பித்துக் கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 23 verse 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது வார்த்தை சிலுவையில் பேசினது. இதை இந்த பேசின வார்த்தை அவர் ரேண்டமாக அந்த டைமில் பேசினதா இல்லை. நம்ம வேதத்தில் இது முன்குறிக்கப்பட்டது, ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இது ஏசாயா 53:12 இப்படியாக கூறப்படுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரக்காரனுக்கு வேண்டிக் கொள்கிற நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர்கள் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இப்படின்னு ஏசாயாவில் எழுதியிருக்கு. இந்த வசனத்தை நம்ம லூக்கா 23:34 இது துவங்குறது எப்படி துவங்குதுன்னு பார்க்கும்போது இயேசு அப்படின்னு துவங்குது. அப்பொழுது இயேசுன்னு பார்க்கும்போது நம்ம எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இந்த ஏசாயா 53:12 தான் ஒரு கனெக்டிங் வேர்டு மாதிரி. இப்போ அவர் இந்த இடத்துல போட்டிருக்கு, ஆத்மாவே மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இதுக்கு நம்ம 34 முன்னாடி வசனம் எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இந்த அறைந்த உடனே தான் ஜீசஸ் அப்பொழுது இயேசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நமக்கு புரியுதுன்னா, நம்ம வலது அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்படுற தருணம் அந்த தருணம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு அக்கிரமக்காரர்களை சிறுவில் அரைஞ்சி இவரை நடுவில் அறையும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை சரியாக நிறைவேற நேரம் அது. அதனால் ஜீசஸ் தொடங்கும் பொழுது அப்பொழுது இயேசு அப்படின்னு தொடங்குறாரு. இதுதான் அந்த வசனத்தோட டைமிங்கு. அடுத்தது இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை புரிந்து கொண்டேன். அது முதலாவது காரியம் என்னென்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இதில் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிப்பை பற்றி பேசுகிறார். அதனால் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அதில் பார்க்கும்போது முதலாக இதை பார்க்கும்பொழுது ஜீசஸ் ஸ்டாண்டிங் ஆன் இஸ் டீச்சிங். அவர் அவருடைய மினிஸ்ட்ரி செய்யும் போது என்ன காரியங்களை குறித்து அவர் போதித்தாரோ அந்த காரியங்களில் அவர் போதித்ததையே செய்தார், அவர் செய்கிறதையே போதித்தார். அது ரெண்டுலேயும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. ஜீசஸில் அவர் என்ன போதிச்சாரோ அவரோட வாழ்க்கையிலையும் அதே செய்கிறத நம்ம பார்க்குறோம் த்ரூ அவுட் மினிஸ்ட்ரியில். இங்கேயும் அவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுதும் கூட அவர் அந்த மன்னிப்பை குறித்ததான அவர் போதனைகளை அது ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு. அவர் ஊழியம் செய்யும் போது அவர் சொன்ன காரியம் ஒன்று. லூக்கா 6:37 என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அதற்குபடி தீர்க்கப்பவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாதபடி தீர்க்கப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு இருக்காரு. இன்னொரு இடத்துல மத்தேயு 6
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்போ இந்த டீச்சிங்கை வந்து ஜீசஸ் செய்யும் பொழுது அவர் நமக்கு இப்போ தெரியுது அவர் மன்னிப்பை குறித்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்ட்டு. இப்போ மன்னிப்பு தான் நம்ம சால்வேஷனுக்கு வந்து ஒரு துவக்கம். இப்போ பாவங்கள் மன்னிக்கப்படவில்லைன்னா நமக்கு வந்து ரட்சிப்பு கிடையாது. அதனால் இந்த மன்னிப்போட முக்கியத்துவத்தை வந்து குறிக்கிறதாக இந்த முதல் வார்த்தை இருக்குது, இம்பார்ட்டன்ஸ். இந்த இரண்டாவது காரியம் வந்து இரண்டாவது இந்த மன்னிப்பை குறித்து பார்க்கும்போது பேதுரு வந்து அவர் இடத்துல கேட்கும் பொழுது எனக்கு விரோதமாக செய்கிறவர்களை வந்து நான் எத்தனை தடவை மன்னிக்கணும், 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்பார். இந்த ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில் வந்து அவங்க ஒரு அந்த 3 தடவை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கனால அப்புறம் பேதுரு கேட்கும்போது நம்ம ஸ்டாண்டர்டை வந்து டபுள் பண்ணி ஒன்று எக்ஸ்ட்ராவே கேட்குறோம், 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்பார். ஆனால் அதுக்கு ஏசாமி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை 7 முறை அப்படின்னுவார். அப்படின்னா 7 fold of 7, அது வந்து மேபி இன்ஃபினிட்டி. அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்றது அந்த மன்னிப்பை குறித்ததான அது வந்து ஒரு லிமிட் கிடையாது, லிமிட்லெஸ் ஃபர்கிவ்னஸ். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம், நம்ம வந்து இத்தனை பாவத்தை தான் மன்னிப்போம் அப்படின்ற கணக்கு கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்பொழுது அவர் நம்மளுக்கு வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு போதுமானவராக இருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தில் சொல்லும் போது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இந்த இடத்துலையும் வந்து ஈவன் பிஃபோர் யூ ப்ரே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஒரு மன்னிக்காத ஒரு நிலைமை இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அதை மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த மன்னிப்புன்றது வந்து ஒரு முக்கியம். அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அதை வந்து பார்த்தார். செகண்ட் பார்க்குற காரியம் வந்து இன்டர்சீடிங். இந்த இடத்துல இவர் ஜெபிக்கும் போது ஃபாதர்னு வந்து சொல்கிறாரு, ஃபாதர் ப்ளீஸ், பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு மன்னிக்கிறதுக்கு. ஆனால் வேதத்தில் நம்ம அவர் ஊழியம் செய்யும் போது ஒரு சில நேரங்களில் நம்ம 2 உதாரணம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து அந்த ஒரு முடவான பேரலைஸ்ட் மேன் இருப்பான், அவங்ககிட்ட அவரை வந்து குணமாக்கும் போது சன் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. அப்போ வந்து ஹீ ஹேட் த டிவைன் அத்தாரிட்டி டு ஃபர்கிவ். அதே போல் அந்த சின்ஃபுல் உமன் வரும்போதும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த மாதிரி நிலையில் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்குறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து எதுக்கு பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லி கேட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நேற்று பார்த்தோம், அவர் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷ் அ நியூ கவர்னன்ட், என் ரத்தத்திலான புதிய உடன்படிக்கைன்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஹீ இஸ் அவர் ஹை ப்ரீஸ்ட், ஹீ இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ் ஃபார் ஆல் அவர் சின்ஸ். இந்த இன்டர்சீடிங் ப்ரேயராக வந்து ஹீ இஸ் ஸ்டார்டிங் ஆன் த கிராஸ். ஸோ நேற்று தான் ஒரு புதிய உடன்படிக்கை வந்தது. அந்த புதிய உடன்படிக்கை வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இந்த கிராஸில். அவர் இம்மீடியட்டாக வந்து ஹீ இஸ் ஸ்டார்டிங் த இன்டர்சீடிங் ப்ரேயர். ஸோ இன்றைக்கும் அவர் வந்து பிதாவின் வலது பாரசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் செகண்ட் வந்து இன்டர்சீடிங். தேர்டு வந்து பார்க்க போகிறது வந்து இக்னோரன்ஸ். இப்போ இதில் பார்க்கும்போது பிதாவே இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம இதை அந்த கான்டெக்ஸ்டில் மட்டுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் வந்து மேபி அவர் ரோமன்ஸை சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி ஜூஸை சொல்லியிருக்கலாம், இவங்க அறியாமல் செஞ்ச பாவங்களை அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு வந்து இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து எவ்வளோ தேவனை பற்றி அறிந்திருக்கலாம், வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் we are ignorant of certain sins. நமக்கு வந்து மேபி அதை வந்து நம்ம இக்னோரண்ட் பண்ணலாம். அதனால் வந்து அந்த இக்னோரன்ஸை வந்து நம்ம அப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியரில் வந்து எழுதியிருக்கும் போது நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள், சிலர் தேவனை பற்றி அழிவில்லாதவர் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நமக்கு புதிய ஏற்பாடில் சொல்லியிருக்கு. அதாவது தேவனை பற்றி அறிவில்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு கிருபையின் காலம், வேத வசனம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அதனால் தேவனை பற்றி நம்ம அறிகிற அறிவில் வளரவும் அந்த இக்னோரண்ட்டாக வந்து நம்ம இருக்க முடியாது. அதே மாதிரி லூக்காவில் சொல்லும் போது தன்னுடைய எஜமானியுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தம் பண்ணாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேகர் அடிகள் அடிக்கப்படுவார்கள் அப்படி போடுது. இது என்ன,
போட்டிருக்கேன். இப்போ தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு அதை செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது, இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடாது. அவர் சித்தத்தை தெரிஞ்சு நம்ம இருக்கணும். பேதுரு அதே மாதிரி எழுதும் போது பேதுரு 1 சொல்லும் போது, நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே அறிய கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாம் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுறோம். இப்போ இதில் இக்னோரண்ட், இப்போ நம்ம வி ஷுட் நாட் பி இக்னோரண்ட் அண்ட் திஸ் டைம். நம்மளை அழைத்தவர் எப்படி பரிசுத்தராக இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த வார்த்தையிலேருந்து 3 காரியங்களை பார்த்தோம்: இம்பார்ட்டண்ட், இன்டர்சீடிங், இக்னோரன்ஸ். ஸோ இந்த காரியங்களை குறித்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நின்று துதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சிலுவையிலே நீர் பேசிய இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொள்ளபடி கர்த்தாவே, இந்த மன்னிப்பின் முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே போல் இன்டர்சீடிங் காட், நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறத நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே போல் இக்னோரண்ட், வி ஷுட் நாட் பி இக்னோரண்ட் ஆஃப் அவர் சின்ஸ் லார்ட். ஸோ இந்த 3 காரியங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 1 பேதுரு 1:15 பார்க்குறது போல் நாங்கள் அறியாமையாக இல்லாமல் நாங்கள் எங்களை அழைத்தவர் பரிசுத்தவராக இருக்கிறது போல் நாங்களும் அவரை போல மாற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. துதிகன மகிமையாவும் மக்கி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்கூடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த புனித வெள்ளி தினத்திலே எங்கள் பாவங்களுக்காகவும் எங்கள் அக்கிரமங்களுக்காகவும் உம்மையே நீர் சிலுவையில் பலியாக கொடுத்தீர் இயேசு சுவாமி. அதை நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த வேளையிலையும் ஆவியானவர் எங்களோட கூட இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இயேசு சுவாமி. ஆமேன். ஸோ முதலாவதாக நமது யோபு சரித்திர புத்தகத்தை புரட்டுவோம். யோபு அதிகாரம் 9 வசனம் 32. ஸோ யோபு அவனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்கினான். அவனுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் நேரக்கூடாத துன்பங்கள் யோபு வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிறோம். He had lost everything, including his family, wealth, everything. பட் இருந்தாலும் அவன் சாட்சியாக கடைசி மட்டும் இருந்தான். ஒரு வேளையில் அவனோட மனைவி கூட யோபுவை நோக்கி, நீர் ஆண்டவர் மறுதலியும்னு சொன்னாப்புல. அதுக்கு யோபு ஆண்டவர் எனக்கு எல்லாற்றையும் கொடுத்தார், ஆண்டவரே எனக்கு எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டார்னு அப்போது அந்த வேலையிலையும் யோபு சாட்சியாக இருந்தாப்புல. ஸோ 32 யோபு 9:32 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு பிரதியோத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தகன் எங்களுக்குள் இல்லையே என்றான். ஸோ there is a long distance between God and Job that time. So Job is longing for a mediator. மத்தியஸ்தகன் இல்லையே என்று அவன் புலம்பினான். ஸோ யோபுவோட நீங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா 90% ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அவனோட புலம்பலாக தான் இருக்கும் அந்த யோபுவோட புத்தகத்தில். ஸோ தட் டைம் there is no Christ Jesus. So he is longing for the mediator. So if you see the picture, அந்த மத்தியஸ்தகன் யார்? இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கல்வர்கள் இருக்காங்க.
ஒரு பேட் தீஃப் அண்டு ஒன் குட் தீஃப் ஆஸ் பர் த ஸ்கிரிப்சர். அதில் நீங்கள் மத்தியில் நம்மளோட கிறிஸ்து ஆன மேசையா இஸ் த, ஸோ அவரே மத்தியஸ்தகர். ஸோ நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆனவர் ஆமே ஹீ இஸ் த மீடியேட்டர் ஃபார் அஸ் unto our Lord Almighty. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தகரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்பதாக விளங்கிற்று. ஸோ இன்றைக்கு நம்மளோட உடன்படிக்கை, த கவனன்ட் என்ன சொல்லுகிறது என்றால், ஜீசஸ் இஸ் த மீடியேட்டர். அண்ட் த சேம் நம்மளோட லென்டன் காலத்தில் நம்ம ரோமன் சைட்டில் நம்ம படிச்சிருக்கோம், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆக்டிங் as a மீடியேட்டர் and the Holy Spirit is interceding between us and God. ஸோ ஆவியானவர் தாமே நம்மளுக்காக, ஆண்டவர்கிட்ட நம்மளோட பாவங்களுக்காக அவர் மன்றாடுகிறார் என்று நாம் காண்கிறோம். ஸோ லெட்ஸ் கம்பேர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் த குட் தீஃப் அண்ட் த பேட் தீஃப். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேட் தீஃப் என்ன பண்ணுறாப்புல, ஹீ ஹேவ் அ டவுட்ஃபுல். அங்கே ஆண்டவருக்கு கீழே எல்லாருமே ஆண்டவரை இகழ்கிறாங்க, ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்தோம். அந்த பேட் தீஃப் என்ன பண்ணுறான், ஹீ இஸ் லுக்கிங் இன் டு த எர்த்லி திங்ஸ். ஸோ ஆண்டவருக்கு அவன் டிமாண்ட் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் என்னை இந்த சிலுவையிலிருந்து காப்பாற்றுங்க. எகெயின் ஐ வாண்ட் டு கோ டு த ஓல்ட். ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த வேர்ல்ட்லி திங்ஸ். அதுக்கு மாறாக அந்த நல்ல கல்வன் என்ன பண்ணுறான்னா, he have the definite prayer with the God. அவனுக்கு he want the salvation. ஸோ அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் இறக்கறதுக்கு முன்னாடி he want to seek the salvation. அப்போ அந்த ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டான். And as a mediator, Jesus is listening to both the bad thief and the good thief. ஸோ ஹூ இஸ் த மீடியேட்டர்? ஸோ மீடியேட்டர் நீங்கள் மத்தியஸ்தகர்னு பார்க்கும்போது, மீடியேட்டர் மீன்ஸ் ஹூ ஆக்ட் ஆஸ் அ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பிட்வீன் போத் த பார்ட்டிஸ். ஹி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போத் த பார்ட்டிஸ், தென் ஓன்லி ஹீ கேன் பி அ மீடியேட்டர். அதுக்குத்தான் நம்மளுடைய ஆண்டவர் ஹீ சென்ட் ஒன்லி ஹிஸ் பிகாட்டன் சன் டு த எர்த். இரண்டாவதாக ஆதியாகமம் 17:2, Genesis chapter 17 verse 2, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஸோ அன்று இந்த உடன்படிக்கை, த கவனன்ட், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நம்மளுக்கு இன்றைக்கு என்ன கவனன்ட் கொடுத்துருக்காருன்னா, த ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த கவனன்ட் தான் கொடுத்துருக்கார். ஹீ இஸ் த காட் ஆஃப் ப்ராமிஸ். அந்த கவனன்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ தட் we will get that salvation and be in the kingdom of God. இந்த சிலுவை காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ தற்செயலாக வந்ததாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. The God Almighty, the sovereign or Lord, He is the omnipotent, He is the Alpha and Creator. He knows the beginning and the end. So ஆண்டவர் தாமே முன்கூறியே He knows the things this is going to happen. அது நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஜெனிசிஸ் சாப்டர் 22 the father's point of view, அந்த ஆபிரகாம் அவனோட ஒரே குமாரனாகிய ஐசக்கை கூட்டிக் கொண்டு பலிபீடத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. தட் இஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் த சேம் பிளேஸ்.
So that happened before 200 years, 2000 years before. And God given the prophecy to Abraham that time itself. But God gave a substitute of the offering to Abraham, and Abraham named that place Jehovah Jireh. That means it shall be provided, which means it shall be provided to us for the salvation for us through the Jesus Christ. அதே போல் இன்னைக்கு ஐசக் 53 படித்தோம். That is also another God's promise to us. அதில் he was wounded for our transgressions and in his wounds we are healed என்ன நம்ம பார்க்கிறோம். அதே போல் வேத ஸ்கிரிப்சரில் there are a lot of places God's prophecy and promise is mentioned about this crucifixion. ஜோனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா 3 நாள் he is there inside the fish. The same way God also, the Jesus Christ also, he is in the grave for 3 days. அன்று the God's promise is given to the thief. என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்தாரு? டுடே யூ வில் பி இன் பாரடைஸ் வித் மீ என்ன அந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அன்று அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு அந்த நல்ல கண்ணுகளுக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் ஆண்டவருக்கு நம் விசுவாசமாக இருப்போம். கடைசியாக யாத்திராகமம் 34:9 யாத்திராகமம் 34:9 ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும். எங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என போட்டிருக்கு. ஸோ இது என்னென்னா, மோசஸ் லார்டுகிட்ட கேட்குறாப்புல, உங்களுடைய கிருபை இருந்தால் தான் எங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும்ன்ட்டு கேட்குறாப்புல. த சேம் வே Jesus Christ, he is not only the mediator, அவர் ஒரு covenant உடன்படிக்கை, and also he is the grace. அவரோட கிரேஸ் இல்லாமல் we cannot get the salvation நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நல்ல கல்வனுக்கு நம்மளோட கிறிஸ்துவானவர் அவருடைய கிருபையை கொடுத்தார் அந்த நேரத்தில். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கல்வனோ கெட்ட கல்வனோ they are very close to the redeemer of the Christ. அப்படி ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸாக இருந்தும் கூட அந்த கெட்ட கல்வன் ஆண்டவர்கிட்ட வர முடியாமல் போயிட்டுன்னு நம்ம இந்த வேதவாகியத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ some of the characteristics we will see in the good thief, like how we got the salvation. ஸோ அதே லூக்கா 23வது அதிகாரத்தில் 40வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்கிறாப்புல. ஸோ என்னென்னா, அந்த நல்ல கல்வன் குற்ற கல்வனை பார்த்து, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் நீ பயப்படுகிறது இல்லையா என்று சொல்கிறாப்புல. ஸோ அவன் என்னென்னா, he gave the தெய்வ பயம், the godly fear இருக்குது. அடுத்த வசனத்தில் 41 நம்ம பார்க்குறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று கடிந்து கொண்டு சொல்லுகிறான். ஸோ அடுத்த வேர்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், அவன் இந்த
த குட் தீஃப் அவன் என்னன்னா பாவத்தை உணர்ந்து மனம் திருந்துகிறான் பார்க்குறோம் அடுத்த விஷயத்தில். அடுத்ததாக 42 என்ன போட்டிருக்குன்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஸோ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சொல்கிறாப்புல. ஸோ அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட்டை தெரிஞ்சிருக்குமா தெரியாதுன்னு நம்மளுக்கு இதில் போடலை. அவர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்கும்போது அவர் ஒரு கிங்காக பார்க்கல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல்சோ ஹீ இஸ் ஆல்சோ ஹேங்கிங் ஃபார் மோர் தென் 3 years வித் த சேம் தீஃப். ஸோ அந்த ஒரு லோ ப்ரொஃபைல் இருக்கும்போதும் அந்த நல்ல கல்வனுக்கு he have the faith and belief in the Jesus Christ. ஸோ அதை ஆண்டவர் பார்த்தார். அவனோட தெய்வ பயத்தை, அவன் அவனோட பாவத்தை உணர்ந்து அந்த மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் ஆண்டவரே அன்ட்டு அந்த அவனோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் பார்த்துட்டு God given the salvation immediately. So what's the price God given to the good thief? நம்ம பார்த்தீங்கன்னா, God is telling that today you will be in the paradise with me ன்னு சொல்கிறாப்புல. not tomorrow or day after tomorrow. அந்த நேரத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு போகும்போது அந்த நல்ல கல்வனும் ஆண்டவரோட போவார். தட் இஸ் அ ப்ராமிஸ் God gave to good thief that time. ஸோ நம்ம லென்டன் டைமில் லாஸ்ட் காட்டேஜ் ப்ரேயரில் பாஸ்டர் சர்ச் ஆஃப் லொடோசியா பற்றி சொல்லியிருந்தாப்புல. ரெவலேஷன் அதிகாரம் சாப்டர் 3 verse 20 என்னன்னா, இஃப் எனி ஒன் ஹியர்ஸ் மை வாய்ஸ் ஓப்பன்ஸ் த டோர் ஐ வில் கம் இன் டு ஹிம் அண்ட் ஹீ இஸ் வித் மீன்ட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அந்த நம்ம அந்த சாப்டர் அந்த லொடேசியா சர்ச் என்னென்னா, இட்ஸ் லைக் எ லூக்வார்ம் சர்ச். த டோர் இஸ் க்ளோஸ்ட். அந்த சர்ச்சோட டோர் இட்ஸ் நாட் ஓப்பன்ட் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அன்னைக்கு அந்த கல்வன் அவனோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஹீ வாண்ட் த சேவியர் டு கம் இன் டு ஹிம். த சேம் வே டுடே ஆல்சோ த காட் இஸ் நாக்கிங் த டோர். And the God is telling anyone. He is not mentioning any church or the whole church. So he is specifying anyone who want the salvation, I can come into him nu போட்டிருக்காப்ல. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட இதயத்தை கடவுளுக்காக ஓப்பன் பண்ணி நம்மளோட பாவங்களை இன்றைக்கே நாம் அறிக்கையிடுவோம். லெட்ஸ் ப்ரே. Lord, we don't want to wait until the last minute, Jesus, as the good thief wait, Lord. We want the salvation today, Jesus. Lord, we marvel the words and the character that's shown by the good thief, Lord. His act of faith and the godly fear, Jesus. Jesus, remember us in your kingdom, Lord. You are not dead, Jesus. You are risen, Jesus. Lord, we saw that everyone is rejected you that time, Lord. Even your own disciples, Jesus. Lord, even in our daily life also, Lord, we will also be rejected sometimes, Jesus. We need your strength and we need your Holy Spirit to guide us, Jesus, and to help us to walk like you, Lord. Amen. ஜீவித்த அரசாளுகிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். Greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ who lives and reigns. Hallelujah. ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையிலிருந்து பேசின 3வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறபடி அது எங்கே இருக்குன்னா, ஜான் சாப்டர் 19 verses 26 and 27 நம்ம பார்க்குறோம்.
அந்த வசனத்தில் வந்துட்டு ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன், அப்புறம் அதோ உன் தாய் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து இங்கே வந்து நமக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் உங்கள் பைபிள்ஸ் எடுத்து அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் தம்முடைய தாயை பார்த்து சொல்கிறாரு, தமக்கு அன்பாக இருந்த சீஷனை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இதில் தமக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படிங்கும்போது அது வந்து ஜான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தாயை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்துலேருந்து 2 காரியம் நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் ஹிஸ் மதர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஜீசஸ் வந்து இப்போ உலகத்தை விட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜான் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க, டிசைபிள் ஜான் கிட்ட. அப்போ ஏன் ஜான் கிட்ட வந்து கொடுக்குறாங்க? ஏன் ஜானுக்கு வேறு யாரும் கிடையாதா, இல்லைனா ஜீசஸோட மதருக்கு வேறு யாரும் கிடையாதா அப்படின்னு பார்க்கும்போது, ஜீசஸோட மதருக்கு மற்ற 4 பசங்க இருந்தாங்க. ஜானுக்கும் வந்துட்டு அவங்களோட பயாலஜிக்கல் மதர் வந்து இருந்தாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அந்த சீஷன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க தான் வந்துட்டு அந்த சிலுவைக்கு க்ளோஸராக நிற்கிறாங்க. அதே அதிகாரத்தில் அந்த 25வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கு. அவங்க மேரி நிற்கிறாங்க, அப்புறம் மேரி மேக்லின் நிற்கிறாங்க, ஜான் நிற்கிறாரு. ஸோ சிலுவையிலேருந்து வந்து கிறிஸ்து பேசும்போது கேட்கக்கூடிய தூரத்தில் இவங்களாம் நிற்கிறதுனால இவங்ககிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ்க்கு பக்கத்தில் நிற்கிறவங்கள பற்றி பார்த்தோம். அப்போ விச் மீன்ஸ் அந்த கான்ட்ரரி தூரத்துலேயும் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே நடக்கிற காரியங்களெல்லாம் தூரத்துலேருந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்த்துட்டு இருந்த கூட்டத்தில் ஒருத்தங்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டிசைபிள் ஜானோட பயாலஜிக்கல் மதர். அது வந்து நீங்கள் மேத்யூ 20:20 அந்த வசனத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அதாவது ஜானோட பயாலஜிக்கல் மதர் வந்து இப்போ இந்த சினாரியோவில் அவங்க வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தூரமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மேத்யூ சாப்டர் 27 வந்து மென்ஷன் ஆகிருக்கு. மேத்யூ சாப்டர் 27 verses 55 மேத்யூ சாப்டர் 27 வந்துட்டு verses 55 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. மேத்யூ சாப்டர் 20:20 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஜீசஸ்க்கு வந்து க்ளோஸராக இருப்பாங்க. அந்த ஜீசஸ் வந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கலிலேயாவிலேருந்து ஜெருசலேம் போகிற வழியில் நிறைய வந்து ஒரு கூட்டமான ஒரு ஜனங்கள் அந்த டிசைபிள்ஸ் கூட வந்து நிறைய லேடிஸும் வந்திருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த லேடி வந்து இந்த ஜானோட பயாலஜிக்கல் மதர். அப்போ அவங்க வந்து ஜீசஸ் கூட க்ளோஸராக வராங்கன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த வசனத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், மேத்யூ 20:20 நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ஒன்று கேட்க வருவாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க முதல்ல வந்து ஜீசஸோட அவங்க ஒரு டிசைபிள், அவங்க ஒரு ஜீசஸோட ஊழியத்தை செய்கிறதுக்கு ஜீசஸ்க்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க. அடுத்தது வந்து ஜீசஸ் கிட்ட பேசக்கூடிய அளவில் நம்மளே மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. நம்ம ஆண்டோருக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு சின்ன ஊழியம் நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். அப்போ வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அது அந்த இடத்துல அவங்க ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம போகலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து அப்போ க்ளோஸராக இருந்தவங்க. இப்போ இந்த ஒரு காரியம் வரும்போது இப்போ வந்து அவங்க தூரமாக நிற்கிறாங்க. நம்ம வந்து ரோமன்ஸ் 8:36 ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 36 நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சினாரியோவில், இந்த குரூசிஃபிகேஷன் சீனில் இருக்க சினாரியோவில் வந்துட்டு ஸ்வார்டாக இருக்கலாம், பட்டயம். இப்போ ஜீசஸ் கூடவே நடந்துட்டு இருந்தாங்க. ஜீசஸ் வந்து ஒரு பெரிய ஜீசஸ் பற்றி அவங்க என்னமோ நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களே குரூசிஃபை பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்மளை இப்போ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இந்த பட்டயம் அந்த உயிர் பயத்தில் அவங்க வந்து தூரமாக நின்றுருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இப்போ ஆண்டவர் கூட இருக்கிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு பயப்படும் காரியம் வரும்போது நம்ம கர்த்தரோட கூட இருக்கிறோமா, தூரமாக நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதில் இன்னொரு விஷயம், ஸோ நம்ம நியராக இருக்குமா, ஃபாராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது வந்து ஃபஸ்ட் திங். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து ஜான் கிட்ட வந்து ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க.
கேர் ஃபார் மை மதர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். அன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறது, அன்னைக்கு அவங்க அம்மாக்காக கேர் பண்ண அது அந்த கிரைஸ்ட் வந்து இன்றைக்கும் ஹீஸ் த சேம் டுடே ஆல்சோ ஹீ கேர்ஸ் ஃபார் அஸ். 1 Peter 5:7 நம்ம வந்து பார்க்குறோம் ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்து இதான் அவங்க அம்மா இதான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜீசஸ் வந்து ஒரு புது ஃபேமிலியை வந்து கிரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். எப்பவுமே நம்ம பாஸ்டர் கூட நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வி சர்ச் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஜீசஸோட வி ஹாவ் அ ஒன் காமன் ஃபாதர், அவரோட ஒரே ரத்தத்தினால நம்ம எல்லாரும் கழுவப்பட்டிருக்கோம். ஸோ வி ஆர் ஃபேமிலி. ஆனால் இப்போ நம்ம ஜீசஸோட ஃபேமிலி, இப்போ ஜீசஸ் வந்து அவரோட சொந்த அம்மாவை வந்து இன்னொரு ஒரு பொசிஷன் கிட்ட கொடுத்து இவங்களை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த சீசனுக்கும் ஹி ஹாஸ் இஸ் ஓன் ஃபேமிலி, ஜீசஸோட அம்மாவுக்கும் வேற நிறைய பிரதர்ஸ் இருந்தாங்க. பட் இங்கே ஒரு புதிய ஃபேமிலி கிரியேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கா, நம்மளும் வந்துட்டு ஜீசஸோட ஓன் ஃபேமிலியில் இருக்கணும், ஒரு க்ளோசர் சர்க்கிளில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால் Mark 3:35 எடுங்க எல்லாரும். Mark 3:35 அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஸோ காட்ஸ் வில்ல நம்ம பண்ணுற பிள்ளைங்களா இருந்தோன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் சொல்கிறாரு நம்ம வந்து அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ Luke 8:21 நம்ம வந்து பார்க்குறோம். Luke 8:21 எடுத்து பாருங்க. Luke 8:21 தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஸோ நம்ம கர்த்தருடைய கிருபையினால எப்படியோ நம்ம வந்து நம்ம சேவ் ஆகிட்டோம். ஆண்டவரை விசுவாசிக்கும்படியான கிருபையை நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளையெல்லாம் நம்மளை வந்து மாற்றிட்டாரு. ஆனால் நம்ம வந்து அவருடைய வசனத்தை நம்ம வசனம் கையில் எழுதி கொடுத்துருக்கு. இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து வெறும் கடமைக்காகவோ இல்லைனா ஏதோ ஒன்று அதில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு வாசிக்கிறவங்களோ இல்லாமல் அந்த வசனத்தை நம்ம ஒரு வசனம் படித்தாலும் அந்த வசனத்தை நம்ம நடக்கிற பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி வந்து ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களை வந்து அவர் வந்து அவரோட இம்மிடியேட் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுறாரு. அப்போ ஜீசஸ்க்கு இம்மிடியேட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பிளெஸிங். அது நம்ம நான் சொல்ல தேவை கிடையாது, நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் உங்களை பார்த்து ஓ யூ ஆர் மை சிஸ்டர், யூ ஆர் மை பிரதர், யூ ஆர் மை மதர் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாளில் சிந்திச்சு பார்ப்போம். அந்த இதே வசனத்தில் வந்துட்டு அந்த 27 வந்து லாஸ்ட் போர்ஷனை பாருங்கள். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஜீசஸ் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சீஷன் வந்து அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அப்போ ஜீசஸ் சொன்னதுக்கு ஒரு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ், உடனே ஒரு கீழ்ப்படிதல். அந்த மாதிரி ஒரு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ், ஒரு இம்மிடியேட் கீழ்ப்படிதலை வந்து இன்னைக்கு கிறிஸ்து வந்து என்னைக்கு மாற போகிறது இல்லை. அதே மாதிரி நம்மளும் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளும் வந்துட்டு அந்த வேர்டுக்கு நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, உடனே நம்ம கீழ்ப்படுகிறது வந்து அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியமாக இருக்கும். அப்போ அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ இவர் வந்து கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்துக்கு உடனே கீழ்ப்படியும் போது ஜீசஸ் வந்து அவரோட சொந்த சகோதரனாக நினச்சி அவரோட அம்மாவை வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதே போல் ஆண்டவர் வந்து நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் தருவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is to say, my God, why have you forsaken me? We hear the cry to God Almighty that Jesus made while he was on the cross.
We also read this in Psalm 22. Psalm 22, David also says the same prayer. Isn't it fascinating that almost 1,000 years ago, before Jesus Christ, King David did this prayer. தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி அழுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இயேசு சிலுவையில் நின்று அதே கூறினார். இயேசு சங்கீதம் 22 முதல் வசனத்தை, முதல் வார்த்தையை அவர் கூறவே அங்கு நின்ற யூதர்கள் அல்லது அவருடைய சிலுவைக்கு அருகாமையில் நின்றவர்கள், அவரை விட்டு தள்ளி நின்ற யூதர்கள் அந்த சங்கீதத்தை முழுமையாக பாடியிருக்க வேண்டும் அல்லது சொல்லியிருக்க வேண்டும். ஏனெனில் யூதர்களுக்கு ஒருவர் ஒரு சங்கீதத்தை ஆரம்பித்தால் அந்த சங்கீதத்தை மனப்பாடமாக ரிசைட் பண்ணுவது அவர்கள் வழக்கமாக இருந்தது. அந்த வகையிலே இந்த சங்கீதத்தின் முக்கியத்துவம் என்ன? So when Jesus said, "My Lord, my God, why have you forsaken me?" people who were standing at the foot of the cross or further away should have recited the whole verse. We're going to do 3 things today. First one, what is so significant about this Psalm 22? Number 2, we're going to ask the question, why did Jesus pick this verse from this particular psalm? And the third one we're going to see is, well, how is this message applicable to us another 2,000 plus years? Okay, so the first question is, why is it so significant? What is so significant about this Psalm of David? இந்த சங்கீதம் 22 அதன் முக்கியத்துவம் என்ன? இந்த சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கும்போது சங்கீதம் சிலுவையின் காட்சியை படமாக்குகிறது. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 22 6வது வசனத்திலிருந்து, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். Psalm 22 is depicting the scene of Calvary, where Jesus was hung on the cross. Although the psalm starts with lamentation and mourning, it ends with praise, realizing that God is the salvation. சங்கீதம் 22 புலம்பலோடும் அழுகையோடும் ஆரம்பித்தாலும் தேவன் ரட்சிக்கிறவர் என்றும் தேவன் விடுதலை செய்கிறவர் என்றும் துதியில் முடிகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இறுதி வார்த்தைகளில் ஒன்றாக ஏன் இந்த வசனத்தை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று யோசிப்போம். Why this verse? Why did Jesus choose this particular verse as one of his last verses? On the cross, Jesus said, my God, why have you forsaken me?" Now, why did Jesus say that? Did he suddenly feel that he was lost? Did he suddenly feel that everything he did on this earth for 3.5 years was not according to the will of God? Why? ஆண்டவர் ஏன் அந்த வசனத்தை அங்கே சொன்னார்? அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை என்று நினைத்தாரா? இல்லை தவறாக ஏதாவது செய்து விட்டோம் என்று நினைத்தாரா? இல்லவே இல்லை.
In reality, the words of Jesus point us to something entirely different. They point us to the fact that when Jesus died on the cross, all our sins were cast on him. Without exception, all our sins were transferred to him. Well, he was without sin, and now he is on the cross as sin for us. Our sins were placed on him, and he was carrying them all. And so he became sin for us, and he also became the final and complete sacrifice for us. நம்முடைய பாவங்கள் யாவற்றையும் சுமந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக பலியானார். பரிபூரணமும் முழுமையும் இறுதியுமான கடைசியுமான ஜீவ பலி ஆனார். அந்த தருணத்திலே அவர் மீது சுமத்தப்பட்ட பாவங்களின் நிமித்தம் அவர் பரிசுத்தராகிய மகா பரிசுத்தராக இருக்கிற தேவனை அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கினதாக அவர் உணர்ந்தபடியினாலே அந்த வசனத்தை அவர் கூறியிருக்கலாம். He felt that he was banished from the presence of God, for sin cannot exist in God's presence, who is holy. Jesus spoke the truth. He endured the separation from God's presence that you and I deserve. Now, this punishment on the cross is the only means of atonement, bringing peace between humanity and God. இறுதியாக மூன்றாவது காரியமாக இந்த சிலுவையின் வசனம் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? What is the message that we can apply in our lives? The first one is Christ was Son of Man and Son of God. Christ was Son of Man, and that was his humanity, human nature. At the same time, Christ was Son of God in his deity form, in his divine form. So, கிறிஸ்து மனிதனாக இருந்தார், முழுமையான மனிதனாக இருந்தார். கிறிஸ்து முழுமையான தேவனாகவும் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அதிகாரம் ஏழாவது அதிகாரத்திலே சொல்லும்போது அவருக்குள் போராட்டம் இருப்பதை அவர் சொல்கிறார். ரோமர் 7வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு உரியவனாய் இருக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படி என்னால், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். பவுல் இந்த இடத்துல தனக்குள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறதை தன்னுடைய உள்ளான மனிதனிலே உணர்கின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய அவயவங்களின் செயல்களையும் நினைத்து பார்க்கிறார். அவருக்குள் இருக்கின்ற போராட்டம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதலுக்கும் மனிதனுடைய மாம்சத்தினால் நடத்தப்படுவதற்கும் உள்ளான போராட்டம். There is a fight that is going on within Paul. Yeah? So he says that I want to do something which I am not able to do, and I am doing something which I am not supposed to do. நான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்கிறேன். That is the struggle that Paul goes through. Each and every one of us, are we recognizing this in our own self? Jesus was fully man, suffering on the cross. At the same time, he was fully God, saving us from our sins. Yeah? Now, today we are called to have this thought in us. We as Christians,
we have to understand this fundamental, that Son of Man, Son of God, God in his humanity gone through sufferings for us, and God through his divinity as a deity has gone through, has done the salvation for us. Now, this message of the cross calls each and every one of us to put to death the deeds of our body and to live by Spirit. இறுதியாக இந்த வசனத்துங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது நாம் நம்மை பரிசோதித்து இந்த போராட்டம் நமக்குள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் இந்த போராட்டத்திற்குள்ளே நாம் செல்கின்றோம் என்பதை உணர வேண்டும். இந்த போராட்டம் இருப்பது நல்லது. இந்த போராட்டம் இல்லை என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா என்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாகிவிடும். நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போதும், பேசும் போதும், நினைக்கும் போதும் இது என்னுடைய மாம்சத்தின் வழியாக வருகிறதா, இல்லை என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலே வருகிறதா என்ற போராட்டம் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். May God bless us through these words. Just want to finish by reading Psalm 22, the last few verses, which brings praise to God through salvation. சங்கீதம் 22வது சங்கீதம் வசனங்கள் 22 முதல். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதிப்பேன். உம்முடைய கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். 28வது வசனம். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். Let us pray. Bow down and pray. Almighty God, having the sins of the world upon your Son and our Savior Jesus, made him become like a worm, like a lowly crimson worm hanging on a tree. For our sake, Jesus emptied himself of all his glory. And if there is any glory natural to manhood, he emptied himself even of that. Not only the glories of his Godhead, but also the honors of his manhood he laid aside, that it might be seen that though he was rich, yet for our sake he became poor. Thank you, Father God, for showing us how to be low and be sacrificial like your Son Jesus did. Create in us a pure heart, O God, and renew a steadfast spirit in us. Do not cast us from your presence, or take away your Holy Spirit from us. Father God, we pray that you will strengthen us to carry our own cross, the cross of humiliation, for your name's sake, and to follow you. Amen. கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இறுதியின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த சபை போதகருக்கு முதலாவதாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு நான் லாஸ்ட் டைம் இங்கே இதே மாதிரி வேர்ஸ் பேசும்பொழுது கேன் எனி ஒன் டெல் வாட் வாஸ் தி அக்ரானியம் தட் ஐ செட்? சொன்னால் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கார்டு தருவேன். யாரோ சொல்கிற மாதிரி கேட்குது. ஓகே பிஜோண்ணா, உங்களுக்கு நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? ஓகே குட்.
Okay, I want to start again with the story. I know ஏன்னா இது என்ன ஒரு பிரச்சனைனா இந்த தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அகெயின் ஐ கோ பேக் டு மை ஓல்ட் டேஸ் வேர் கோயிலில் உட்காந்துருக்கும் பொழுது 4 வசனம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் உண்மைக்குமே அப்போ தான் ரொம்ப தாகமாக இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, மோர் கொடுப்பாங்க எங்கள் சர்ச்சில். நாங்கள் கொயரில் இருப்போம். எங்கள் கொயர் மாஸ்டர் எந்திரிக்கையோட மட்டும் அடிச்சுடுவார். என் பக்கத்தில் என் தம்பி போய் நல்லா மோர் வாங்கிட்டு வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். நம்மளுக்கு வெறும் தண்ணி தான் இருக்கும். ஸோ when this verse came into பாஸ்டர் சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் அந்த இதுதான் ஞாபகம் தான் டக்குன்னு வந்துச்சு. அகெயின் இதில் ஒரு லெசன் எனக்கு என்ன அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி will you be able to ஒரு வார்த்தை உன்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது he ஒரு போட்டிருந்தாங்க, யூ கேன் பிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ஸ்டைலாக நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு ஆனால் டீப் டவுன் ஐ ஹேட் தாட் தட் தாகமாக இருக்கிறேன்னு மட்டும் வந்துடக்கூடாது. ஐ ஹேட் மை ஓன் ரீசன்ஸ், ஐ வில் டெல் யூ வாய். எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 4-5 நாள் ஐ வாஸ் சிட்டிங். பாஸ்டர் verse 5 தான் நீ பேச போகிற. ஸோ லெசன் நம்பர் 1, இஃப் யூ ரன் அவே ஃப்ரம் காட் he will choose you no matter what. உங்களை தேடி வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். அது அன்றைக்கே எனக்கு அந்த ஒரு ஐ எம் கோயிங் டு சேன்னு வந்துருச்சு. ஸோ that's the first thing. It's not related to the subject, but keep that in mind. I thirst அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு எல்லாரும் ஒரு சும்மா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு தாகமாக இருக்கிறேன்னு அப்படி சொன்னீங்கன்னா இந்த கிட் வில் கிவ் யூ வாட்டர். இல்லை நீங்கள் ஒரு அடல்ட்டை போய் கேட்டிங்கன்னா தாகமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. ஸோ லைக் ஐ செட், அந்த ரீசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ரீசன். தாகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் மை ஹோல் திங். அகெயின் இந்த கொயரில் இருக்கும் பொழுது பீப்புள் ஹூ சாங் இன் த கொயர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பாமால இருக்கும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி, அந்த 5வது வார்த்தைக்கு முன்னாடி இருக்க பாமால கஷ்டமான பாமால அதில் ஏன்னா நோட்ஸ் மேலே கீழே போயிட்டு வரும். அதை பாடி முடிக்கிறதுக்குள்ளே அது இஃப் யூ நோ ஆஃப் தட் உங்களுக்கு தெரியும்னா 119வது பாமாலை எடுத்து நீங்கள் பார்த்து பாருங்கள். நோட்ஸ் ரீட் பண்ண தெரியும்னா பாருங்கள். So these are all the reasons that I had. So now coming to the today's sermon, I want someone to read யோவான் 19:28. அங்கே இருக்குது, அதனாலும் படிக்கலாம். But I want people to read the Bible. So I want someone to read John 19:28. Okay. ஸோ இதுதான் இந்த 5th verse, தாகமாக இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சே 3 things out of it. ஸோ த ஃபர்ஸ்ட்டுக்கு ஆதாரமாக வந்து இட்ஸ் சிம்பிள். அதாவது என்னென்னா, he want to proclaim to the world that he is Messiah. அருளனை அழகாக ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணாங்க. when he was hanging in the cross, he was 100% God and he was 100% human. So this is a humanly thing. அதாவது இந்த ஹெலனிஸ்டிக் வேர்ல்டில் வந்து they say that ஜீசஸ் வந்து ஒரு பாவலா காமிச்ச மாதிரி he did not go through the pain, he was just there. அந்த ஃபிசிக்கல் பெயின்லாம் he did not had because he was God அப்படின்ற ஒரு தப்பான டாக்டரின் இஸ் தேர். ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு இதே இதுதான். பிகாஸ் people, if you are having the physical pain endure பண்ணும்போது தான் அந்த thirst வரும் உங்களுக்கு. ஏன்னா by this time he is already 6 hours into hanging in the cross and he is literally thirsty. So he is using that word to say that he is in pain, in physical pain, to tell the world that he is the Messiah. So I want someone to read 2 யோவான் 7வது வசனம். 2 யோவான் 7. Okay, so on the Hellenistic, on the world சொன்னேன்ல, they are coded as antichrist. If you don't believe that அங்கே இயேசுவாமி ஒரு ஃப்ளஷ்ஷாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்துக்காக மரிச்சாருன்றதை நம்பலைன்னா it's written very clearly that you will be declared antichrist. So he proclaimed there by saying this word that he is the Messiah. So that's a point number 1. Second, இது வந்து எனக்கே தெரிஞ்சு ஒரு 10-15 தடவை எல்லா செர்மன்லையும் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, ப்ராமிஸ் கீப்பர். அது என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21.
So he was in pain there. When he was hanging in the cross at that time, he was going through pain, but he needs to fulfill the promise that has been proclaimed earlier, and he knows. அந்த இடத்துல இருந்து அங்கே பேசும்பொழுது he had the help from his father to had the energy to say this. அந்த அவருடைய பரமபிதாட்ட இருந்துட்டு அவர்கிட்ட அந்த எனர்ஜி நிமித்தமாக he was able to proclaim these things. So the takeaway for us from that is we might be in pain. Yesterday நான் மாடி Thursday முடிச்சுட்டு நான் ஆக்சுவலாக அந்த செர்மன் ப்ரிப்பரே பண்ணல நேத்திக்கு சாயங்காலம் வரைக்கும். ஐ வாஸ் ஜஸ்ட் சைலண்ட்லி வெயிட்டிங். அப்புறம் காரில் போகும்பொழுது ஐ வாஸ் நாட் தட் டூயிங் தட் வெல் எஸ்டர்டே, மீனிங் நாட் ஃபிசிக்கலி பட் மென்டலி. ஸோ அப்போ வந்து த ஃபர்ஸ்ட் திங் தட் இந்த அந்த இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதையும் இதையும் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கார்லேட் மை லைஃபையும். ஸோ இஃப் யூ ஆர் சிட்டிங் லைக் மீ, நான் என்னை மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கவலையோடு இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். மேபி வாட் எவர் ஐ வென்ட் த்ரூ எஸ்டர்டே யூ மைட் கோ த்ரூ. பட் அன்னைக்கு ஏசுவாமிக்கு when God the Father gave the energy to go through that and say this, the same God is there for you today to pull that energy to say that he is there for you. So உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும், whatever the pain that you go through, whatever the things that you go through, he is there for you. So look up to him always. So the first thing, like I said, he is the promise keeper. He is the Messiah. Second thing is he is the promise keeper. And the third thing, அதுக்கு வந்து மத்தேயு 27:34. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸாக நம்ம அந்த இதில் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத. தென் ஐ வில் கம் டு த தேர்ட் திங். மத்தேயு 27:34. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். ஏற்கனவே அந்த வைனை கொடுக்குறாங்க. அது எது கொடுக்குறாங்கன்னா, தெர் இஸ் அ ரீசன், அந்த பெயினை நம் பண்ணுறதுக்காக தே கிவ் தட். ஸோ பட் ஆனால் ஹீ இஸ் ரெஃப்யூசிங் இட். சரி, நான் வந்து இந்த இந்த இதை இது பண்ணும்பொழுது தேர் ஹேஸ் டு பி எ ரீசன். அதாவது அந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு கடந்த காடி இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரோம சோல்ஜர்ஸ் வந்து த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற அந்த டைமில் வந்து அந்த வாட்டரில் ரொம்ப கண்டாமினேஷன் இருக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து அவங்களால குடிக்க முடியாதுக்காக தே மேக் த வைன் வினிகர் அவுட் ஆஃப் இட் ஜஸ்ட் டு அதை ஈஸியாக கன்சியூம் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் நாட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஹேங்கிங், தட்ஸ் ஆக்சுவலி ஃபார் த ரோமன் சோல்ஜர்ஸ் ஹூ ஆர், பிகாஸ் இந்த crucifixion takes up to 6 to 9 hours. It's a long process. The Roman அந்த சோல்ஜர்ஸோட வேலை என்னென்னா, they have to stay there until the person is dead. So அந்த லாங் ஜேர்னிக்கு அந்த லாங் 9 hours எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்க ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு பொருள் தான் அது. ஸோ தட் வாஸ் தேர். ரெண்டாவது ஸ்பாஞ்சு. சரி, அந்த ஸ்பாஞ்சு வந்து எப்படி அங்கே வந்துச்சுன்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு வந்தபொழுது ஐ இமீடியட்லி அதே அந்த ரோமனோட இது தான் வந்துச்சு. இட் வாஸ் தீஸ் திங்ஸ் வேர் நாட் தேர் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் டையிங் இன் த கிராஸ். ஃபர்ஸ்ட் திங், அந்த ரோமன்ஸோட கிட்டில் அந்த ஸ்பாஞ்சு இருக்கும், அவங்க ஹெல்மெட்டில் அவங்க போட்டிருக்கிற அந்த இதில் ஸ்பாஞ்சு இருக்கும். ஸோ it could be from one of the soldier that எதை எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்புறம் அந்த அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த குச்சி, ஸோ அது வந்து ஹீசோப் அந்த காரியம் வந்து. ஸோ இதுக்கு வந்து அந்த அது என்ன அப்படின்ற அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாராவது ஒரு யாத்ராகமம் 12:22. யாத்ராகமம் 12:22. ஓகே, ஸோ இது வந்து பாஸ் ஓவருக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் அவங்க அந்த லீஃப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதோட குச்சின்னு இதில் போட்டிருக்குது. ஸோ பேசிக்கலி அது ஒரு காமன் திங். அப்போ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். அந்த ஹோல் திங்கே ஆர்கெஸ்ட்ரேட் ஆகிருக்குது அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட் தடவை ஏசுவாமியிட கொடுக்கும்பொழுது ஹீ ரெஃப்யூஸ்ட். பட் செகண்ட் டைம் வை ஹீ ஹேஸ் டு டேக் இட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது,
பை த டைம் 6 hours, ஏன்னா அந்த நீங்கள் நல்லா அந்த கிராஸோட அந்த க்ரூசிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் படிச்சிங்கன்னா இட் இஸ் அ லாங் என்டியூரிங் பெயின்ஃபுல் ப்ராசஸ் வேர் யுவர் லங் ஹார்ட் எல்லாமே வந்து இட் வில் பி இன் அ க்ரஷ் சிச்சுவேஷன், யூ வில் பி சிவியர்லி டீஹைட்ரேட்டட். ஸோ இட் இஸ் ஒரு 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 சின்ன ஒரு தியரி என்னென்னா, maybe he needed the energy, the extra energy to say the last two things, because like I said, he needs to fulfill all the promises that is written in the Bible. So he still needs to say the two more things, very important thing that the next two brothers are going to say. Adukku he would have needed the extra help, so he would have opted for it. And at that moment he surrendered. And ஏன்னா நம்ம பார்த்தோன்னா 19:30 யாராவது படிங்க, யோவான் 19:30. Okay, so at that moment he surrendered his life to his Father. So the challenge ahead of us in this is, are we ready to surrender our life to him like how he did on the cross to his Father? So I want to, so நம்ம மூணு விஷயம் பார்த்தோம். He proclaimed that he is a Messiah, he is a promise keeper, and he surrendered his things to this Father. So I want to leave you all with three things. Are you ready to say that you are thirsty to accept that he is the Messiah? That's the first thought. நான் சொன்னதை அப்படியே முன்னாடி thirsty போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் எது எனக்கு பாஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா I will ask you this. Second, are you thirsty to fulfill the promise that he has told you, your family? Are you thirsty for that? The third thing is, are you thirsty to surrender your life? So these are all the three things. நான் சொன்னதுல இருந்தே the outcome that I want to put it all in your hearts, ponder on it, and நம்ம உலகத்தில் தாகமாக இருக்குதுன்னு நம்ம கேட்கும் பொழுது we might drink the water, you might get filled, but the fulfillment comes from him. அதுக்கு நம்ம அவர்கிட்ட தான் அந்த தண்ணீர் வந்து it comes from him. நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து அது வரப்போகிறது கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஐம் டன், மெசேஜ் முடிஞ்சுது. பட் ஆனால் அந்த பாமால 119 சொன்னேன்ல, when I was sitting there I wanted to, இந்த ப்ராப்பர் சிஎஸ்ஐ சர்வீஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் ஐ சைட் ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாமால இருக்கும். அதில் வந்து எவ்ரி வேர்ட் இந்த பாமால வந்து இட் ஸ்பீக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ஸ்க்கு முன்பாக பாடுற பாமாலையில் வந்து 4 வசனம், 4 verses are there. I want to read it in English. I thought kids இருப்பாங்க, அதனால இங்கிலீஷில், still kids are there. Okay. So 119 119 hymnal 1 and 2 talks about that he is the one who created the fountain and everything, but he is still hanging in the cross and saying he is thirsty. I want to read the verse 3 and 4 because it is so powerful. But more than pains that racked him was the deep longing thirst divine. For the souls of men, dear Lord, and one was mine. O love, most patient, give me grace, make all my soul athirst for thee. That parched, dry lip, that fading face, that thirst were all for me. இப்போ நம்ம பார்த்த அந்த விஷயத்தை வந்து கண்டெயின் பண்ணி இட்ஸ் ரிட்டன் இன் த 3rd and 4th verse. ஸோ நான் சொன்ன அந்த காரியத்தை பாண்டர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் இந்த பாமாலையும் வந்து அந்த வேர்ஸை மட்டும் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்கான அடியோடு துதிக்கிற இந்த வேலையிலையும் திரு சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்ததுக்கு ஸ்லாக்கியத்துக்கான அடி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் தாகமாக இருப்பதற்கு, உம்மை நோக்கி தாகமாக இருப்பதற்கு நீர்தான் மெய்யான தேவன் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் தாகமாக இருக்கிறதுக்கு தேவன் கிருபையில் தாருங்க. எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தாகத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் எந்த பாடுகள் இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவீங்கன்ற தாகத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆத்ம தாகத்தை எங்களுக்கு கொடுங்க.
இந்த ஒரு தாகத்தின் உணர்வோடு நாங்கள் இங்கேருந்து கடந்து செல்லணும். எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பேசுங்க, இடைபடுங்க. உமக்காக நாங்கள் வாழ்ந்து தாகத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவிக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு பயன்படுத்த போகிறக்கா நன்றியோடு துதிக்கிறோம். மீதியான வேலை முடிஞ்சவங்களை கூட வாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போதும் இன்று இப்போது 6வது வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். So when Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. இந்த வார்த்தையில் "it is finished" என்ற வார்த்தையை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். மேஷாக் சொன்னது போல, even in that small thirst, there is so much hidden meaning and prophecies have to be fulfilled. இங்கே the finishedங்கிறதுக்கு in Greek it's called tetelestai. It means completion. நம்ம இங்கே போன யோவான் 19:28 நம்ம வாசிக்கும் போது, after this Jesus, knowing that all things were now accomplished, that the scriptures might be fulfilled என்று பார்க்கிறோம். Everything was accomplished, so he said, "It is finished." God has a plan. There is a beginning, there is an execution and a completion. Even in the Genesis, நம்ம பார்க்கும்போது, the first day he created something, second day he has created something, and then finally on the 7th day he rested. So he had a plan for each and every day, and he found everything was good. God has a plan, and he's done that every way. When Jesus came, he had to wait 30 years to start his ministry. 30 years. இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவன், when he came, he had to wait 30 years to start his ministry. There is a plan, there is a time. நாம எல்லாமே நமக்கு குயிக்காக நடக்கணும், உடனே பண்ணணும். நமக்கு தாளந்துகள் கொடுத்துருக்காங்க, நமக்கு தாளந்துகளை உடனே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். But he had to wait 30 years to, he was obedient. He just did whatever his father was doing, Joseph was doing, until God gave him the go-ahead to start his thing. Meshach was talking about like how prophecies have to be fulfilled, and even others, like how each and every word has to be fulfilled. What did Jesus finish? He said, "It is finished." What did he accomplish? First, the fulfillment of prophecies and scriptures. We touched on this. There were so many prophecies have to be fulfilled. So many scriptures have to be fulfilled through Jesus. Pastor read Isaiah 53. There's a Bible reading. There are so many promises. He had to suffer for the sins of this world. He has to be born of a Virgin Mary. All those things in Isaiah 7 and Isaiah 53. He has to accomplish of the atonement. What is an atonement? In Jewish culture, they have to sacrifice a lamb for their sins. Jesus was a Lamb of God. And in John 1:29 it says, he has to finish this sacrifice once and for all. அதுக்கப்புறம் யாருமே அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. He has finished everything, and he has victory over death and sin. He defeated Satan, and he saved us through salvation. And Meshach again touched this. He is a complete and perfect sacrifice. He is complete. Nothing else has to be done.
So he has finished his race. Now the question is, how are we going to run our race? When we meet Jesus, when our life is done, when we meet Jesus, can we say, I finished my race, as Jesus expects us to do? Will he say, well done, good and faithful servant, looking at each and every one of us? This is something which we have to think about. Because he came for us so that we will be changed. Right? For us to repent of our sins and be changed. I want to take Peter's incident and meditate upon it. Let's take Luke 22, verse 60 onwards. This is about Peter denying Jesus 3 times. I'll read it. Luke 22:60. Peter replied, man, I don't know what you're talking about. Just as he was speaking, the rooster crowed. Lord turned and looked straight at Peter. Then Peter remembered the word the Lord had spoken to him. Before the rooster crows today, you will disown me 3 times. And he went outside and wept bitterly. In verse 61, if you see, the Lord turned and looked straight at Peter. Lord turned and looked straight at Peter. நம்ம யாராவது நம்ம வந்து பிள்ளைங்கள் இருந்தா, when they do some mistake, we look at them. ஒரு கோமான ஒரு பார்வை பார்ப்போம். அதுலேயே அவங்க வந்து பயந்து போயிடுவாங்க. எல்லா பசங்களும் பண்ணாங்களா தெரியல அது. பட் நம்ம பார்க்கும்போது you get this, that look will tell you so many things. Husband wife கூட நம்ம we have that kind of look, right? But here Jesus turned and looked at Peter. What does that look mean? Jesus has promised Peter, you are the rock. I'll build my church on this. But here is Peter. 3 தடவை மறுதலிச்சிட்டார். When he looked at him, he wanted to say, Peter, I have so much for you. I want to build a church on you. But you have betrayed me. And he wanted him to change. That is the thing. When immediately after that, Peter remembered those words, and we went outside and wept bitterly. Peter was never the same after that. Once when Lord turned and looked straight at Peter, he was never the same after that. He did run his race and finished his race. He never looked back. He never changed. Today, Jesus is turning and looking at us. What are we doing? நமக்கு ஒரு ரூஸ்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூஸ்டர் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? இப்போ எனக்கு ஒரு ரூஸ்டர் இருந்ததுன்னா அந்த ரூஸ்டர் கத்தி கத்தி அதுக்கு தொண்டே போயிருக்கு. சில பேருக்கு ரூஸ்டர் கத்தி கத்தி செத்தே போயிடும். ரைட்? அத்தனை ஒரு தடவை நம்ம வந்து மறுதளிக்கிறோம். We keep on putting Jesus down. We keep on betraying Jesus each and every day. Jesus is looking straight at us. இந்த 60வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது it says the Lord turned. தமிழில் வந்து கர்த்தர் திரும்பி பார்த்தார்னு இருக்கும். 63வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுன்னு இருக்கும். But here it says the Lord turned and looked straight at Peter என்று நம்ம பார்க்குறோம். Today, it is our time. He is looking at us, straight at us. Are we going to change? Are we going to keep denying Jesus
நம்ம ஒவ்வொரு வாட்டி பாவம் பண்ணும்போது we are denying Jesus. He died for our sins. நம்ம all the 5 verses we looked at it, what he did for us. He didn't even get a wine or water, and he finally got a sour wine to taste, because we also saw how he had took all the sins and he was hanging there. இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் Jesus said, you brood of vipers. You brood of vipers. தமிழில் வந்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். Who is this Pharisees and Sadducees? They were all people who were teaching and were well educated in scriptures. But he said, you brood of vipers. But பாவம் பண்ணவங்கள he said, திருந்திங்க, don't go, do not sin again என்று அவங்கள மன்னிக்கிறத பார்க்குறோம். But the Pharisees and Sadducees were people who were teaching the word of God. But he was saying, you brood of vipers. இந்த brood of vipers போது என்னன்னா, the vipers will குட்டி போடுறது வந்து இந்த வயல்களில் நடுவில் குட்டி போடுமா. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வயல்களுக்கு நெருப்பு வச்சு விட்ருவாங்க. இந்த நெருப்பு எரியும் போது அங்கே இருக்கிற அந்த விரியன் பாம்பு குட்டிகள் அந்த நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாகும். So he was saying to the Pharisees and Sadducees, when the final day is coming, you're going to burn like that. That's why they were afraid. What is he saying? Today நம்ம காலங்காலமாக நம்ம கிறிஸ்டியன், காலங்காலமாக நம்ம சர்ச் போகிறேன் எல்லாம் இருக்கலாம். Are we like this Pharisees and Sadducees? Like outside we are all good, but inside we are all betraying Jesus every day? இந்த Pharisees and Sadducees போல நம்ம இல்லாமல் உண்மையான கர்த்தரை தொழுகிற மக்களாக இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எண்ணத்தை பார்க்கணும். we have to examine ourselves inside. In the parables of talents, in Matthew 25:14-30, I don't have time to go over that. You see 5 talents, 2 talents and 1 talents being discussed. The 5 talents இருக்கிறவங்க, my interpretation is our people who are go worldwide and preach the gospel and bring so many millions of people towards them. The 2 talents இருக்கவங்க, maybe people are going out and preaching to local people and bringing more souls. But the minimum was 1 talent. Each and every one of us are given 1 talent, at least. What does that talent has to do with us? At least we need to have our testimonial life as a Christian, a testimonial life, so that we can be a testimony to others around us who do not know Jesus. At least everyone here has been given 1 talents. So he is the God. In this parable, if you see, read it, he comes back and looks at each and everyone and examines them. What have you done with my talent? Each and one of us, there may be people who have 5 talents, but each and every one of us are at least having 1 talent with us. We need to have, as Jesus was waiting 30 years, whatever God has in store for us. If we know our God's will, we can do that. Are we going to run our race? And can we say, we finished our race and go to Jesus? And will he say, well done and good faithful servant? That is all he came for. That's all he came for and died on the cross and suffered all those things so that we will repent and we will be the winners of him, so that we can run our race. Can we close our eyes and pray? Lord turned and looked straight at Peter. The Lord turned and looked each one of us. He's looking at every one of us. நாம இந்த நேரத்தில்
if we know that we have betrayed Jesus at any point of time, if we want to repent at this point, நம்ம முழங்காலில் இருந்து நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? This is the Good Friday prayer, and then we want to, without repentance, without our forgiveness of sins, there's nothing going to happen. Whoever wants to, let us kneel down in front of Jesus and say, Lord, I repent of all my sins. I want to run my race. I want to finish my race and say, it is finished, Lord. We want the Lord to say, well done and faithful servant. அன்பான கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. You're turning and looking at us, Lord. Looking at whatever we have done. நாங்கள் எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அறிக்கை எடுக்கிறோம். We want to be called a good and faithful servant when we meet you, Lord. Thank you, Jesus. We want to finish our race, Lord. You ran our race and you finished the race, Lord. Same way, we want to finish our race in a mighty way. In Jesus' matchless name I pray. Amen. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நிலையில்லாத உலகில் கர்த்தாவே நிலையாயிருக்கிற எங்கள் அருமை இரட்சகா, இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் அனுபவித்த பாடுகளை நாங்கள் நினைவு கூறவும், உம்முடைய நீ சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காகவும் கூடிய நன்றிகள் கர்த்தாவே. இப்பொழுதும் தேவனே, நீர் சிலுவையில் கூறிய 7வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபை போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இயேசு சிலுவையில் கூடிய கடைசி வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he had said this, he breathed his last. இந்த இதை நான் எடுக்கும்போது எப்படி எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஐ வாஸ் திங்கிங், பாஸ்ட் ஏன் ரோமன்ஸ் 8 நம்மளை படிக்க சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதை இது பண்ணும்போது எனக்கு வந்தது 2 விஷயம். ஸோ குயிக்லி ஐ நோ டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஸோ குயிக்லி இந்த வார்த்தையை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த சினாரியோஸ், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுனால நமக்கு அதில் என்ன இம்பேக்ட், நம்மளுக்கு என்ன காரியங்கள் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம குயிக்காக பார்க்கலாம். இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா இது 4 காஸ்பல்ஸ்லேயுமே இட் ஹஸ் பீன் ரிட்டன். ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்துலேயும் இருக்குது. மார்க் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேயும் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துலேயும் இந்த 7வது வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைகளை அவர் கூறும்போது 9ஆம் மணி நேரமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 hours he has been on the cross and he has gone through immense pain, suffering, turmoil, whatever word we can use it. He has gone through all the sufferings through that. இந்த வார்த்தையை அவர் எடுத்தது இதை பார்த்தோன்னா சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தில் எக்ஸாக்ட் வேர்டு தாவீது ராஜா கூறுறதா இருக்குது. அந்த சங்கீதத்தை பற்றி பார்த்தோன்னா அந்த சங்கீதம் வேதனையில் இருப்பவனின் வேண்டுதல்னு அதோட தலைப்பு இருக்குது. ஸோ ஒரு தாவீது ராஜா எப்பெல்லாம் அவருக்கு நெருக்கமோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ, இல்லை யாராவது அவரை நெருக்கிறாங்க, இல்லை அவருக்கு வருத்தமோ வேதனையோ வரும்போது அவர் ஏறெடுக்கக்கூடிய ஜபமாக இங்கே தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he is not crying it out, he is proclaiming a victory here. அவருடைய அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த உலகத்துக்கு வந்த காரியத்தை முடித்து வெற்றி வகையாக அவர் அவருடைய ஆவியை அவருடைய பிதாவோட ஒரு கம்ப்ளீட் சரண்டர், ட்ரஸ்ட் அண்ட் சரண்டரில் he is committing him to Father God. ஸோ இங்கே இதில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது the trust and the belief he had in Father God. ஸோ முதலாவது அந்த பிதாவுக்கும் அவருக்கும் உரிய ரிலேஷன்ஷிப் பைபிளில் நம்ம பார்த்தோன்னா
ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் ஜீசஸ் பேசினதா பைபிளில் ரெக்கார்டாக இருக்கிற வேர்ஸ் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நமக்கெல்லாம் அந்த சிச்சுவேஷன் தெரியும். பஸ்கா பண்டிகையில் வந்து அவர் காணாமல் அவருடைய பெற்றோர்கள் திரும்பி வரும்போது அவங்க பெற்றோர்கள்ட்ட கூறுகிறதா அந்த வசனம் இருக்குது. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். ஸோ இந்த வசனத்திலேயே வந்து கிளியர் கட்டாக இஸ் லேயிங் இட் அவுட் தட் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது, மனுஷனாக வந்தது வந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் வந்தேங்கிறத அவர் தெளிவாக கிளியர் கட்டாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு தொடர்ந்து பிதாவோடு ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட தொடர்பை அவர் வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வந்து, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இதே மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஸோ இட்ஸ் வெரி எவிடென்ட். மல்டிபிள் வேர்சஸ் நம்ம நிறைய வேர்ஸ் ரீட் பண்ணலாம். எல்லா வேர்ஸ்லையும் அவர் எவிடெண்ட்டாக சொல்கிறது வந்து பிதாவோட சித்தம் இல்லாமல் குமாரனாகிய அவர் எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்யலைங்கிறது. அதுவும் இல்லாமல் சிலுவையில் இருக்கும்போதும் அவர் பிதாவோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பார்த்துட்டோம்னா அங்கே வந்து அங்கே இருந்தவங்களுக்காக பிதாவோடு மன்றாடுகிறத நம்ம பார்க்குறோம். 4வது வார்த்தை அவர் கூறுறத வார்த்தையை பார்க்கும்போது, நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல் ஊற்றப்படும் போது பிதாவால் பாவத்தை எப்படி அவரால் பார்க்க முடியாதோ, தன்னுடைய சொந்த மகனை ஒரு விசை பாராமல் இருக்கும்போது அங்கே அவர் வந்து வியாகுலப்பட்டு பிதாவின் இடத்துல அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்தில் வந்து பிதாவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் பரிபூர்ணமாக அவருடைய ஆவியை அவரிடத்தில் ஒப்படைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நமக்கு தெளிவுபடுத்துறது என்னென்னா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், நமக்கு ஒரு பரிகாரியாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்மளுடைய வருத்தங்களோ வேதனைகளோ எல்லாவற்றையும் நம்ம அவரிடத்துல கூறுறதுக்கும், நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறதுக்கும் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத இது தெளிவுபடுத்துது. 2வது அவருடைய ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். ஸோ இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட்னு அவர் சொல்லும்போது அவர் முழுமையாக அவரை ஒப்பு கொடுக்குறார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து அது வந்து ஒரு முழு நம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒருத்தங்க கையில் நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம முதல்ல அவங்க மேலே அந்த நம்பிக்கையை வச்சுருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய பொருளையோ இல்லை ஒரு இதையோ வந்து அவங்க பாதுகாத்து கொள்ளுவாங்க, இல்லை அதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ட்ரஸ்ட் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பிதா மேலே அவர் வைத்திருந்த ஒரு கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டை நமக்கு காண்பிக்குது. அதுவும் இல்லாமல் அவருக்கு அதுதான் தட் இஸ் த எண்டுன்னு அவருக்கு தெரியும். அந்த எண்டை பற்றி அவருக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் அங்கே இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் யார்கிட்ட கொடுக்குறான்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் வந்து கொடுக்குறவர் வந்து அன்பும் அதிகாரமும் நம்பிக்கையும் நிறைந்த பிதாவின் இடத்துல அவர் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் நம்ம வந்து பிதாவிடத்தில் நம்மளுடைய காரியங்களை நம்ம ஒப்படைக்கும் போது பிதாவானவர் நமக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாதிரி by entrusting his spirit to the Father, Jesus not only showed that his full trust on Father God, but also he proved that death will not have the final say. And through his death on the cross and by his resurrection, he is again proving that death itself will be defeated. He clearly says that we have an eternal life and we have a life after this worldly lifeங்கிறத அவர் கிளியராக சொல்கிறாரு. சொல்லிட்டு அது மாதிரி இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தேவாலயத்தோட திரைசீலைகள் 2ஆக பிளக்கிறத நம்ம பார்க்குறோம். பூமி அதர்ந்து கண்மலைகள் பிளக்கிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நித்திரை அடைந்தவர் அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்கள் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே நின்ன
அவருக்கு காவலாளிகளாக நின்றவங்களும் 100க்கு அதிபதியும் இந்த காரியங்களை பார்த்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லி சாட்சி கொடுக்கறதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த என்டையர் லைஃப்பில் வந்து அவருடைய காரியங்களில் நம்ம அந்த 7வது வசனத்தில் வார்த்தைகளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள். பட் இதுலேருந்து நமக்கு என்ன வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, we get redemption, பாவ மன்னிப்பு இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்முடைய பாவங்கள்லேருந்து அவர் மீட்டெடுக்கிறார். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது I came across this quote about redemption. Forgiveness is granted to he who seeks it. Redemption is granted to he who earns it. Retribution is given to those who deserve it. So இதில் redemption is granted to he who earns it நான் பார்த்தேன். ஆனால் பட் கிறிஸ்டியன் லைஃப்பில் redemption is given to us due to the death of our Lord and Savior Jesus Christ. It is given to us as a gift. நமக்கு வந்து அது ஒரு பரிசாக தான் நமக்கு கொடுத்துருக்கார் கடவுள். நமக்கு வந்து அவருடைய உயிரை அர்ப்பணித்து நம்மளுடைய பாவங்களை சுமந்து அவருடைய உயிரை அர்ப்பணித்து நமக்கு அந்த பாவ மன்னிப்புங்கிற இதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கிஃப்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம பார்த்துருவான்களா? ஆர் வி ரெடி டு அக்செப்ட் தட்? அதை அக்செப்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? குயிக்காக 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணுன்னு ஆசைப்படுறேன். ஸோ எப்படி ஜீசஸ் வந்து பிதாவோடு ஐக்கியமாக அவருடைய காரியங்களை அவரோட ஐக்கியமாக இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் we need to have a personal relationship with God through prayer. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நாமும் வந்து நம்மளுடைய தனிமையில் இருக்கிற வேலைகள்லையும் சரி, நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்மளுடைய நார்மல் லைஃப்லேயும் நம்மளுடைய பர்சனல், இட்ஸ் நாட் அபவுட் த அவுட்வர்ட் லுக், இட் இஸ் அபவுட் ஹவு வி ஆர் இன்வர்ட். நம்ம உள்ளான இதில் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய கனெக்ஷன் வித் ஃபாதர் ஜீசஸோட நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு ஜஸ்ட் புட் தட் தாட் இன் எவ்ரிபடிஸ் ஹார்ட், ரைட்? அதுவும் இல்லாமல் செகண்ட் பாயிண்ட் வந்து நாம் இந்த உலகத்தில் நம்மளை கடவுள் வந்து அனுப்பியிருக்கிறதோட ப்ரைமரி நோக்கம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் நம்மளுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு இல்லை. நம்ம அனுப்பப்பட்டது வந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பியிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக் இந்த ஹோலி வீக் ப்ரேயரில் வந்து இதை எப்படி இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் மேட் வெனஸ்டே ப்ரேயரில் வந்து ஹி மேட் அ பாயிண்ட். ஜூடாஸ் இஸ்காரியட்டை பற்றி பாஸ்டர் சொல்லும்போது he said nothing else killed him. The thing that killed Judas was his self-righteousness. அவன் வந்து அவனுடைய காரியங்களை பண்ணணும்னு நினச்சான். அதுதான் அவனுடைய முடிவுக்கு அதுதான் ரீசனாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் நிறைய இடங்களில் வந்து நம்மளுடைய சித்தத்தை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் he is again proving that it is not your will which has to be done, it is my will which has to be done. அதை கிளியராக அங்கே சொல்கிறாரு. இது வந்து நம்ம இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் தரித்திருந்து நம்ம பிதாவின் சித்தத்தை நம்ம செய்வர்களாக இருந்தோம்னா, நம்ம என்னைக்கு ரோமன்ஸ் 8 சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்காமல் நம்ம ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்படி இந்த 2 விஷயத்துலையும் நம்ம நிலைத்து இருந்தோம்னா we can proudly proclaim the below verse, which Romans 8:38 and 39. For I am convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither height nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. I just want to read it out in Tamil as well. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து இருக்கிறேன். As we know, our Christian life is like a marathon,
So we need God's protection and guidance in every step of our life. ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பார்.